வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்ற உரை நடந்தது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வேட்டியும் ஷர்ட்டும் அணிஞ்சு பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். இப்போ இதுதான் இன்றைக்கு பேசுபொருள். சிறைச்சாலையை உடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் கைதிகள் 25-26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அதை விட நாட்டில் பெட்ரோல் பிரச்சனை, நாட்டில் டொலர் இல்லை, நாட்டில் தண்ணி பிரச்சனை, தீவு பகுதிகளில் தண்ணி பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்க இன்றைக்கு தேவை என்னன்னு சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேட்டியோட ஒரு தமிழ் பாரம்பரிய உடை அணிஞ்சு பாராளுமன்றத்துக்கு வந்தது இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அதை கவனிக்கட்டாமல் என்ன தேண்டா ஏன் இவர் வேட்டி கட்டி கொண்டு வந்தவர்ன்றதை கவனிக்கட்டான். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது ஒரு சும்மா பெம்பரான வீடியோ தான். பொழுது போகாத டைமில் பாருங்க. இப்போ என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அவேண்ட முகத்தை வச்சு அவேண்ட அடையாளத்தை வச்சு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படையில. அனுர என்ற ஒரு பேர் அலையில் அனுர என்ற ஒரு பெயரை நம்பி அனுர 2வது தேசிய தலைவர் என்ற ஒரு பேருக்கு அந்த பேரில் அடிபட்டு வந்தாக்கள்லாம் இந்த இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், அது மாதிரி ஸ்ரீ பவானந்த ராஜா, இவையெல்லாம் இந்த கல்வி மட்டங்களில் ஓரளவு படித்தாக்கள் மட்டங்களில் ரஜீவன் எம்பியோ அல்லது பவானந்த ராஜா எம்பியோ தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஏழைகள் பாமர மக்கள் இவை யாருக்குமே இவை எங்கே இருந்தவை இவ்வளோ காலம் என்ன செய்தவை என்று யாருக்குமே உண்மையாகவே தெரியாது. அதை மாதிரி தான் வேறு இடங்களில் இப்போ நாங்கள் ரணில் கட்சியில் இருந்த கிருணிகா பிரேமச்சந்திரா சஜித்திர கட்சியில் இருந்தவா, இப்படி ஒவ்வொரு ஆக்களையும் எங்களுக்கு தெரியும். முதல எம்பியாக இருந்த சிங்களவராக இருந்தாலும் அவன் இந்த பாராளுமன்ற உரையில் சில நேரம் பார்த்துருப்போம் அல்லது ஆர்ப்பாட்டங்களில் பார்த்துருப்போம். அப்படி கொஞ்சம் தெரியும். ஆனால் இவை எங்களோட பிரதேசங்களில் வாழ்ந்தும் எங்களுக்கு இவே தெரியாது. உண்மையாகவே இவை எங்கே இருந்தவை என்ன செய்தவைன்னு தெரியாது. அவர்கிட்ட படித்தாங்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு இவை பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டில் வந்த மாதிரி தான் இவையெல்லாம் வந்திருக்கணும். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி போராடி தனக்கண்டு ஒரு பாதையை உருவாக்கி அரசியலுக்கு மக்களால் தள்ளப்பட்டு நீங்கள் கட்டாயம் வரணும், நீங்கள் எங்களோட பிரச்சனைகளை தட்டி கேட்கணும், எங்களோட பிரச்சனைகளுக்காக போராடணும் என்று சொல்லி ஒரு சாதனையை படைச்சு உண்மையை சொல்ல போனால் வைத்தியசாலையில் யாருமே எந்த வைத்தியருமே துணிஞ்சு செய்யாத ஒரு வேலையை தன் வேலை போனாலும் பரவாயில்லை இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரணுமெண்டு இப்போ இன்றைக்கு கேட்கணும் ஆதாரம் காட்டையில் அது காட்டுகிறேன். இப்போ 27,000 பேரும் என்ன ஆதங்கத்தோடு அங்கே வந்திருந்தது. அந்த ரோட்டுகளில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் போராட்டத்தில் நின்று அந்த சாவச்சேரி வீதிகளில் நின்று மக்கள் கொடுத்த பேட்டிகளே அதை பார்த்தாலே ஆதாரங்கள் தேவையில்லை. உண்மையாக நீதிமன்றங்களுக்கும் சட்டத்துறைக்கும் அங்கே பார்த்தாலே ஆதாரங்கள் தேவையில்லை. அதெல்லாம் அன்றைக்கு நின்றாக்கள் முழுக்க சொன்னது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் தட்டி கேட்குறதால தான் நாங்கள் டாக்டருக்காக நிற்கிறோம்னு தான் அதில் நின்ற பொதுமக்கள் சொன்னது. இப்போ தனித்தனிப்பட்ட ரீதியில் அவையில் ஆதாரங்களாகவும் சாட்சிகளாகவும் மாற சொன்னால் பயப்படுது. ஏன்டா அவை அண்ணண்டை குழச்சி சாப்பிட்றார்கள், வாழ்வாதாரங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாத இடங்களில் இருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கும் சாட்சியாகவும் அலைகிற அளவுக்கு அவங்க உண்மையாகவே துணிய மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாக்டர் அதை பார்த்து அந்த வழக்கில் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு போட்ட எந்த வழக்கிலையும் அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்படையில, அது வேறு பிரச்சனை. இப்போ நான் சொல்ல வரேன்டா, இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சாதனை படைச்சு போட்டு பாராளுமன்றத்துக்குள்ளே வரையில அல்லது மக்களுக்காக சேவையை செய்து போட்டு வரையில. எல்லாருமே தங்களோட சம்பளத்துக்கு வேலை செய்ததும் அப்படியே இதில் பவானந்த ராஜா இல்லாமல் அவர் இனி ஓய்வெடுக்கிற வயசு, அவர் இனி வீட்டை இருந்து பேர பிள்ளைகளோட விளையாடுற வயசு, சும்மா பொழுதுபோக்காக ஏதாவது செய்து கொண்டு வேணுமெண்டா ஒரு டியூஷன் கிளாஸில் கொடுத்து கொண்டு அல்லது எங்கேயாவது ஒரு அட்வைசராக இருக்கக்கூடிய வயசு. இப்போவே வந்தது இந்த அனுரா என்ற ஒரு அலையை வச்சு அனுரா என்ற ஒரு ஜனாதிபதின்ற அந்த பிராண்டில் இப்போ அந்த பிராண்ட் மார்க்கெட் இல்லாமல் போயிட்டு வடிவாக நான் சொல்கிற விளங்கிக் கொள்ளுங்க.
அந்த அனுரான்ற பிராண்டின் டேட் போயிட்டு சரியோ அதான் உண்மையான விஷயம். ஒரு பிஸ்கட்டை வாங்கினா பாருங்கள், சில பிஸ்கட்டுகள் வந்த ஸ்டார்டில் எல்லாரும் அட்டி வட்டு வாங்குவாங்க. இந்த பிஸ்கட்டுன்ற பேர் இருக்கிற வரைக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அட்டி வட்டு வாங்குவாங்க. ஆனால் அந்த பிஸ்கட் எப்போ டூப்ளிகேட் அல்லது அதிൻ്റെ குறை நிறைகள் அல்லது அதால் வர்ற விளைவுகள் தெரிய வருதோ அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் யாரும் திரும்பி பார்க்குறீங்களா, குப்பையில் கொண்டே போட்டுருவாங்க. அல்லது அந்த பிஸ்கட்டை வாங்காதேன்னு தான் சொல்லுவேன். அதை மாதிரி தான் ஒரு பிஸ்கட் தான் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி. ஒரு காலத்தில் இந்த பிஸ்கட் வந்து பெரிய பேசு பொருளாக இருந்தது. வந்த உடனே எல்லாம் முட்டைக்க போகிறார், ஆட்டோ இந்த பார்ட்ஸுகள் எல்லாம் கலட்டுறார், ஆட்டோக்கு மேலே இருந்த லைட்டுகள், பஸ்ஸின் பவர்கள். தயவுசெய்து சிரிப்பு தான் வருது. இப்போ நானும் சில விஷயங்களை இதில் நீட்டாக கதைக்கணுமென்று யோசிக்கிறேன். இப்போ தேவையில்லா வார்த்தையில் நான் பாவிக்க விரும்பலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த அனுரகுமார திசநாயக்கன்ற எங்கட இப்போத்தைய ஜனாதிபதி ஒரு காலத்தில் பெரிய ஃபேமஸான ஒரு பிஸ்கட்டாக இருந்ததால் அந்த பிஸ்கட்டை விற்கிறார்களா தான் இவ இருந்தவ. யார்? இளங்குமரன் எம்பி, பவானந்த ராஜா எம்பி, அதை மாதிரி ரஜீவன் எம்பி, இப்படியான ஆக்கள் வந்து இந்த அனுரன்ற பிஸ்கட் விற்கிறார்களாக இருந்ததால் இவன் வந்து மக்கள் மத்தியில் சரி நல்ல பிஸ்கட் ஒன்றை விற்கிறான்டாப்பா, இவனை நாங்கள் பிடிப்போம், இவனை வச்சிருப்போம்னு சொல்லி இந்த நல்ல பிஸ்கட் விற்கிறாங்கன்னு சொல்லித்தான் இவங்களை தெரிவு செய்தது. பிஸ்கட் நல்ல பிஸ்கட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல பொறுமதியான பிஸ்கட் வந்து கிடைச்சிருக்குதுன்னு நம்பி தெரிவு செய்த நாங்கள் உட்பட, வைத்தியர் அர்ச்சுனா உட்பட எல்லாருமே இது ஒரு நல்ல பிஸ்கட்ன்னு தான் நினச்சது. அதுக்கு பிறகு தான் தெரியும் இது ஃபுல்லாக அஜினாமோட்டும் கலந்து சுகர் வரக்கூடிய வருத்தம் வரக்கூடிய ஒரு பிஸ்கட். இதை நாங்கள் சாப்பிட்டா நேரத்துக்கு செத்துருவோம்ண்டு இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாம் உணர்ந்து அந்த பிஸ்கட்டை பற்றி யாரும் கதைக்கிறீங்களா, அது வந்து ஒரு டேட் போன பிஸ்கட்டாக போயிட்டு. அப்போ இந்த தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற எம்பிமாருக்கு இப்போ தாங்கள் யாரெண்டு வெளிப்படையாக காட்ட முடியாது. ஏனென்றா நாங்கள் ஒரு டேட் போன பிஸ்கட் எல்லாம் விற்று கொண்டு திரிஞ்சு நாங்கள். அப்போ அந்த டேட் போன பிஸ்கட்டை விற்ற நாங்கள், சரியில்லாத ஒரு பக்க விளைவுகள் வரக்கூடிய பிஸ்கட்டை விற்ற எங்களுக்கு இப்போ அந்த பிஸ்கட்டை வச்சு கதைக்க இயலாது. அப்போ ஒரு பிராண்டடான தாங்கள் பப்ளிசிட்டி அடையக்கூடிய, தாங்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கிற, மக்கள் மத்தியில் பிரபல்யமாக இருக்கிற, மக்கள் மத்தியில் எந்த நேரமுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளை பற்றி நாங்கள் கதைச்சா தான் நாங்கள் வந்து பிரபல்யமாகலாம், வடிவாக விளங்கி கொள்ளுவோம். என்ன பிரச்சனைண்டா, இப்போ நாங்கள் பிரபல்யம் ஆகணுமெண்டா இப்போ இளங்குமரன் எம்பி எல்லாம் இங்கே போய் என்னத்தை பிடிக்கிறது? இப்போ ஒரு வைத்தியசாலைக்கு போனால் இளங்குமரன் எம்பியால் முடிஞ்சதை ஒரு நாடாக வெட்டலாம். எல்லாவே போடுற மாலையை தூக்கி போட்டுக்கொண்டு ஒரு பொன்னாடையை போத்தி விடுவினோம், அதையும் போட்டுக்கொண்டு என்று சிரித்து போட்டு அப்படியே அந்த பொன்னாடையோட அப்படியே வெளியே வந்து ஒரு மீடியாவுக்கு பேட்டியை கொடுத்துட்டு போகலாம். இதே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அந்த வைத்தியசாலைக்குள்ளே போனால் அவர் அங்கே போன உடனே கேட்க போகிறது, இந்த ஸ்கேன் இருக்கா, இத்தனை நர்ஸ் வேலை செய்யணும், இத்தனை டாக்டர்ஸ் வேலை செய்யணும், நைட் டியூட்டியில் எத்தனை பேர் இருக்கணும், பகல் டியூட்டியில் எத்தனை பேர் இருக்கணும், குழந்தை பிள்ளை டாக்டர் எத்தனை பேர் இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு இப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அங்கே அவர் கதைக்க போகிறார். கதைச்சு அந்த டாக்டர் வந்து மொழி பிதுங்கி, டாக்டர்மார் வந்து பயந்து இவர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல இல்லாமல் தங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி அப்படி அதுக்கு பிறகு வந்து மீடியா பேட்டி எடுக்க இந்த வைத்தியசாலையின் நிலைமை இப்படித்தான், இந்த வைத்தியசாலை கொஞ்ச காலத்தில் மூடப்பட வேண்டி வரப்போகுது. இது ஒரு என்ன மாவட்ட வைத்தியசாலையாக இருந்தது அல்லது பிரதேச வைத்தியசாலையாக இருந்தது, இன்றைக்கு வந்தது ஒரு அடுத்த கட்டத்துக்கு இறங்கி போயிட்டு அப்போ இதை நாங்கள் புனரமைக்கணும், இதுக்குரிய டாக்டர்ஸை கொண்டு வரணும், இதை நான் டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறேன் அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன், இதைத்தான் டாக்டர் அர்ச்சுனா சொல்லுவார். இளங்குமரன் எம்பிக்கும் உண்மையாக சம்பந்தமாக ஒன்றும் தெரியாது. இப்போ அவர் வந்து அதைத்தான் சொல்ல போகிறார். இப்போ பவானந்த ராஜா எம்பி எடுங்க, அவர் ஒரு டாக்டர் தானே, டாக்டர்ன்ட்டு தானே சொல்கிறாங்க. இப்போ அவர் போனாலும் என்ன செய்ய போகிறாருண்டா, அவர் வந்து இந்த டேட் போன பிஸ்கட்டை காட்டி கொடுக்கக்கூடாதானே, டேட் போயிட்டு அதால் எல்லாம் செய்தார்னு உள்ளே சொல்லி போட்டு வெளியே வந்து சிரித்து போட்டு போகிறேன். ரஜீவன் எம்பிக்கும் வைத்தியசாலை சம்பந்தமாக ஒன்றும் தெரியாது. அவர் எங்கேயும் ஏதாவது ஒரு அறிக்கையில் விடுவார். எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்றுவார். மாற்ற வேண்டியது அவங்களான். ஆனால் அவர் சொல்லுவார், என்னென்னா எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சி என்னச்சு அவர் சொல்லுவார் கருத்து.
கட்டாயம் மாற்றப்பட வேண்டும், இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லி என்னென்னா இப்படி மேலே பார்த்து துப்பினா எங்கட முகத்தில் விழுகிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையில் விட்டுட்டு போயிடுவார். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஒருத்தர் ஏன் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை இலக்கு வைக்கணும், அவரை பற்றி கதைக்கணும்னு நான் யோசித்தேன். நான் உண்மையாகவே யோசிச்சேன். ஒரு படிப்பறிவு இல்லாட்டியும் பகுத்தறிவு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்லானே. இப்போ அந்த பகுத்தறிவில் இவங்களுக்கு யோசிக்க நான் ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு நான் இல்லை இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்களை எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் தாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம்ன்றதை காட்டணும். இப்போ மக்கள் மத்தியில் அடுத்த தேர்தல்கள் வந்தால் அனுரா பிஸ்கட்டை வச்சு நாங்கள் ஃபேமஸாக இயலாது, ஒரு சீட் கூட எடுக்க இயலாது. அப்போ அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மக்களோட பிரச்சனை கதைக்கிறார், இன்றைக்கு சிறைச்சாலை கைதிகளோட பிரச்சனை கதைக்கிறார். அப்போ இந்த நேரங்களில் நானும் இப்போ ஒரு தமிழனுக்கு தெரியும் தமிழர்களுடைய பாரம்பரிய உடை, அது அமெரிக்காவுக்கு போனால் என்ன, ஆஸ்திரேலியாவுக்கு போனால் என்ன, அங்கேயும் தமிழன் வேட்டியல் கட்டி கொண்டு முக்கியமான நிகழ்வுகளில் வேட்டி ஷர்ட்டோட கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே வேட்டியோட போகிறது புதுசு இல்லை, வெள்ளை வேட்டி கொஞ்சம் பேர் வேட்டியோட தான் தெரியணும். அப்போ யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய உடைகள் என்ன பாராளுமன்ற நடைமுறைக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் என்ன, நீங்கள் என்ன அமெரிக்காவிலே அப்புறம் போட்டு வந்த நீங்கள் ஜோர்ஜ் புஷ்ஷின் பிள்ளையா நீங்கள் அல்லது ரொனால்டு ட்ரம்ப்போட தம்பியா? உங்களோட முகத்தின் கலர்களுக்கும் கண்ணங்கரையரண்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ அவரேன்னு சொல்லுவான், நாங்கள் கண்ணங்கரையரன்று இருக்கிறோம், இலங்கையில் பிறந்த நாங்களண்டு எங்களுக்கு தெரியுது. எங்கேயோ வன்னியிலையோ எங்கேயோ ஒரு கிளிநொச்சியிலையோ யாழ்ப்பாணத்துலையோ இனி இல்லைன்ற வெயிலில் கஷ்டப்பட்டு செல்லடியலுக்குள்ளே புகையலுக்குள்ளே எங்களோட முகங்களெல்லாம் கறந்து போயிட்டு. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்படி எங்களோட முகங்களை நாங்கள் வச்சுக்கொண்டு நான் என்ன தான் சொல்கிறேன்னா, இப்போ வேறு யாரையும் நான் சொல்லலை, எந்த கலரை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ எங்களோட கலர் உண்மையாகவே நாங்கள் எந்த நாட்டில் நின்றாலும் கேட்பாங்க, நீ ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ இப்போ அப்படி தான் கேட்பாங்க. இப்போ வெள்ளைக்காரர் கூட கேட்பாங்க, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் கருப்பாக இருந்தால் ஆப்பிரிக்காவான்னு கேட்பாங்க. அப்படி தான் எங்களோட நிலைமை இருக்குது. எங்களோட நிலைமையை ஒத்துக்கொள்ளணும்ப்பா. நாங்கள் என்ன கிரீம்களை அள்ளி பூசினானே என்ன செய்தானே, எங்களோட இயற்கையான கலர் இலங்கை கலர் தான், இலங்கையில் இருக்கிற கலர் தான். அப்போ அந்த எம்பி இப்படி ஒரு விஷயத்த கேட்குறார். நேற்று ஒருத்தர் சொல்கிறார், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை தான் பாதுகாக்க வேணும்னு யோசிக்கிறாரா, நல்ல ஒரு எம்பியாம், மக்களுக்காக கதைக்கிறவராம், சீட் பெல்ட் போடட்டாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த என்பிபி உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்ய வரீங்கன்னு சொன்னால், இப்போ அனுரான்ற பிஸ்கட்டை தொட்டு தேத்தனி குடிக்கல. அவைக்கு உண்மையாகவே அனுரான்ற பிஸ்கட்டை தொட்டு பிளேண்டியாக குடித்தா அது டேட் போன பிஸ்கட். ஏண்டா இவன் இந்த பிஸ்கட்டை சாப்பிட்றான், இது சரியில்லாத பிஸ்கட்டு என்று சொல்லி ஜனங்கதைக்கும். அதால் இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பிராண்டடான மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கிற மக்களோட பிரச்சனையை கதைக்கிற ஒரு ஆளை பிடிச்சி தாங்களும் இருக்கிறோம், தாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் என்றதை காட்டணும். அதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஒருவர் கதைச்சவர், இன்றைக்கு ஒருவர் கதைச்சவர், இவர் 2 பேர்கிட்ட குற்றச்சாட்டுகளையும், அது குற்றச்சாட்டு இல்லை, அது அவை பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு ஒரு பிரபல்யமான மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக அவற்றை தோளில் ஏறி நின்று கொண்டு நாங்களும் இருக்கிறோம் என்றதை காட்டணும் என்றது தான் அதுன்ற முக்கியமான விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதால் இந்த விஷயம் நீங்கள் போர் அடிக்கிற நேரம் இந்த வீடியோ பாருங்க. உண்மையாகவே கெட்டுப்போன பிஸ்கட்டை கைவிட்டுட்டாங்க. இப்போ அந்த டேட் போன பிஸ்கட்டை விட்டுட்டு ஒரு பிராண்டடான ஒரு பொருளில் ஏறினுண்டு அரசியல் செய்யணுமென்று இந்த என்பிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக முயற்சி செய்யணும். அது இந்த அத்திவாரம்தான், அது இந்த ஆரம்பம்தான் இந்த விமர்சனங்கள். அதால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஒரு வேட்டி ஷர்ட்டு போட்டுக்கொண்டு ஒரு தமிழன் வாரதை பெருமைப்பட வேண்டிய இன்னொரு தமிழனே எழுப்பி நின்று கொண்டு இந்த உடை நாரியமற்ற உடை, இந்த உடை பாராளுமன்றத்துக்கு பொருத்தமற்ற உடையன்று கதைக்கிறாருண்டா அவர் என்ன உடையோட வரணுமென்று எதிர்பார்க்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. மற்றது இந்த அனுராண்ட பிஸ்கட்டை பிடிச்சி தொங்கி கொண்டு வந்தாக்கிற மூளை வளத்தை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது, அவை இந்த மனநிலை எப்படி இருக்குது, அவை என்னத்தை யோசிக்கணும்.
அவையின் அறிவு எப்படி இருக்குது, இப்போ தமிழர் சம்பந்தமாக ஏதாவது அவைக்கு தெரியுமோ என்று யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு தமிழன் பிரதான உடை வேட்டி சட்டை. அந்த வேட்டி சட்டையை பாராளுமன்றத்துக்குள்ளே போட்டு கொண்டு வந்தது ஒன்று அவற்றை துணிச்சலாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் பாராட்டோட எங்களோட பாரம்பரிய உடைய போட்டு கொண்டு வரான். இப்போ சபாநாயகர் கதையை பார்த்து அவரும் சொல்கிறார், நீங்களும் அதை மாதிரி ஒரு உடையத்தானே போட்டு கொண்டு வரீங்க, அதில் பிரச்சனை இல்லை இருங்கன்னு சொல்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன் அவரும் வேட்டி சட்டை தான் போட்டு கொண்டு வந்திருக்கார் போல இருக்கு. அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்க உண்மையாகவே இந்த முக்கியமான காரணம் பிராண்ட் தேடி கொண்டிருக்கணும். அதாவது பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு, தங்களை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு மார்க்கெட்டிங்குக்கு முக்கியமான ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கணும். பொருளாக ஒரு நபராண்டா இப்போ இன்றைக்கு பேசப்படுறதும் இன்றைக்கு இலங்கை அரசியலில் மிகவும் முக்கியமான ஒருவராக இருக்கிறதும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். சில நேரங்களில் இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அடுத்த தேர்தலில் டாக்டரோட நின்று எலெக்ஷன் கேட்கறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. முட்டுத்தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கெடுங்கடா.